சின்ன வயசில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எந்த கவலையுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன். அதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ண ஒரு தப்பால் மொத்தமாக மாறப்போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியல. இப்போது யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிறேன். என்னடா இது லைஃப்னு வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் என்ன நானே வெறுத்துட்டு இருக்கும்போது தான் அவளை நான் பார்த்தேன். பா இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு? என்னடா எதை சொல்லணும்னு சொன்னேன்? ஆமாம், அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் வர சொன்னேன். அதுக்கு எதுக்குடா இங்கே வர சொன்னேன்? எப்பவுமே மீட் பண்ணுற இடத்துல பேசியிருக்கலாமே. இல்லை, நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு இதுதான் கரெக்டான இடம். ஹே என்னடா ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஹேய், ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. நீ இப்படிலாம் பேச மாட்டியே. என்னடா ரொம்ப சீரியஸான விஷயமா? ஆமாம், என் லைஃப்பையே மாற்றின ஒரு விஷயம். என்னடா சொல்கிறேன்? நீ தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? இல்லை, நான் நிறைய விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன். இதுக்கப்புறமா என்னால் மறக்க முடியாது. ஆனால் இது கேட்டு நீ என்னை விட்டு கூட போயிடலாம். என்னடா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கு? அப்படி என்னதாச்சு? டே நானும் வரேன்டா. உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது, கிளம்புடா. ஏன்டா நானாடா பண்ணேன்? டே உங்கள் அப்பாத்த யாரையும் கொலை பண்ணிட்டு போலீஸ் பிடிச்சி போச்சடா, அதனால் எங்கள் அம்மா எல்லாம் உங்க கூட சேரணும்னு சொல்லிட்டாங்க. கிளம்புடா. டே அதெல்லாம் மறக்காதானே, நான் விளாட வந்தேன். டே அவனை சேர்த்துக்கலாம்டா, இவ்வளோ நாள் நம்ம கூட தானடா இருந்தான். டே அவனை நீ சேர்த்துனா நாங்கள் யாரும் விளாட வர மாட்டோம்டா. டே அவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான். அதோ வரையிரு. போடா. டேய் பக்கத்தை பாடுறா. விட்டா அவங்க அப்பா மாரி நம்மளையும் கொலை பண்ணுறான் போதுடா.
டேய் நான் திறந்தாலும் வரணும் அந்த மாதிரி பண்ணிருக்கூடாதுடா, பாவண்டா அவன். இவ்வளோ நாள் நம்ம கூட தானே சுற்றிருந்தான். டேய் ஆமாண்டா, நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. அவன் இல்லாத நம்மளுக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்குது. டேய் ஒரு நிமிஷம் இருடா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இதுதான் பாத்ரூம் சொல்லிட்டு வந்தியா? டேய் புடுடா டேய், அவங்க இருந்து டேய் புடுடா டேய் அவங்க விடுங்கடா, தர நானே தரடா. தரேன்டா, கீழே எல்லாம் எனக்கு போட்டு வேணாம், டேய், எனக்கு வேணாம், டேய், அவங்க உள்ள தர நாச்சு தர டேய், விடுங்கடா. புடுடா டேய், புடுடா just புடுங்கடா, அவங்க டேய், வந்து நானே நல்லா டேய், டேய், சாப்பிடுறா. என்னடா பண்றடா? புடுங்கடா. டேய் அச்சிருவானே. என்னடா? டேய் நம்ம கவினை காணோம்டா, காலையிலேருந்து அவங்க வீட்டில் தேன்னு இருக்காங்கடா. டேய் என்னடா சொல்கிற? டேய் அவங்க உங்கள் கூட இருப்பான் தான்டா நான் வந்தேன். டேய் நான் அவன் காலையிலேருந்து பார்க்க வரலடா. சரி வாங்கடா போய் தேடலாம். டேய் ராஜேஷ் என்னடா பண்ணுற? டேய் சாவியை காணோம்டா. சரி நாங்கள் அப்போ போட்டுமாடா, நீ வரியா? சரி நீங்கள் போங்கடா, நான் வரேன். சரிடா நாங்கள் போகிறோம்டா, நீ பார்த்து வாடா. சரி நீ போடா. டேய் பால் எதுல தீ நீ ஏன்டா என் மேலே தீ கச்ச? பால் உன் மேல பிரச்சனை தீ அடிப்பியா? ஆமாடா, என் மேலே பச்சு நல்லா தானே தீ கச்சேன். டேய் ஒழுங்கா பால் எடுத்துட்டு போ. டேய் மேலே கை வைக்காதடா. டேய் ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? போடா டேய் போடா.
டே நித்ரா. டே நீ இன்சைடு போ, நாங்கள் 2 பேரும் அன்சைடு போகிறோம். டே அப்படிக்கா போனால் எங்கள் அம்மா திட்டுவாங்கடா. அப்போ சைக்கிள் ஆச்சு வரேன், நான் மட்டும் போயிட்டு வரேன். கவினே டே எங்கடா இருக்கிற கவினே. இந்த பையன் வேற சைக்கிள் விட்டு எங்க தா போச்சோ தெரியல. கவினே டே எங்கடா இருக்கிற கவினே டே எங்கடா இருக்கிற கவினே. டே கவினே எங்கடா இருக்கிற டே எங்கடா இருக்கிற. டே பால் வரலடா, என்னடா பண்ணுறது? டே பால் இல்லாமல் ஒரு படிக்குதுடா. சரி காசு இருந்தால் கொடுங்கடா. என்கிட்ட 10 ரூபா தண்டாக்குது. டே அந்த 10 ரூபா வச்சு என்னடா பண்ணுறது? போங்கடா. இந்த இருடா, சத்யா வர அவங்கள கேட்டு பார்க்கலாம். டே என்னடா கிரௌண்டில் பார்த்து யாரையும் ஆளு காணோம், கிரிக்கெட் விளையாடா. டே ஏதாச்சும் விளாட்லாம்டா, வெறுப்பாகுதுடா. டேய் வருண் வரான் பாரு. அவன் ரொம்ப நெக்கில் தானேப்பா பண்ணுறான். நெக்லா தானே பண்ணுறான், வாட்டி இரு பார்த்துக்கலாம். டேய் தள்ளி போடா. டே நீ ஓரமா போடா. ஒழுங்கா தள்ளி போடா. இல்லை இல்லைன்னு என்னடா பண்ணுவ? தள்ளி போக முடியுமா முடியாதா? முடியாதுடா. தள்ளி போடான்னு சொல்லிட்டே இருக்கேன். என்ன சில விடாது. நான் எதுவுமே பண்ணல, அவனுங்களை தானே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. சரி போங்கடா, இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. தலை நான் தான் தலை ஃபர்ஸ்ட் எடுத்துனேன். செம குத்துக்குதுன்னு தலை. டேய் ஏன்டா இப்போ டென்ஷனாக இருக்க? பின்ன நானாடா பண்ணேன், என்னை ஏன்டா இவங்க இப்படி பண்ணுறானுங்க? டேய் அவனுக்கு சும்மா விளையாட்டுக்கு பண்ணின்னு இருப்பாங்கடா, நீ ஏன்டா அதை நினச்சின்னு இருக்க? டேய் எங்கள் அப்பா யாரையும் கொல்லலாம் பண்ணலடா. யாரோ ஒருத்தர் அடிப்பட்டு கீழே விழுந்திருக்காரா. அதுக்கு என்ன ஆக்சுவலி பார்க்க போன இடத்துல அப்போ அங்கே போலீஸ் வந்துருக்குடா. எங்கள் அப்பா தான் கொலை பண்ண நினச்சி சந்தேகப்பட்டு பிடிச்சின்னு போயிட்டாங்கடா. டேய் அதெல்லாம் சரியாயிடும்டா, உர்றா. இல்லைடா, இன்னொரு வாட்டி அவனுக்கு என் பேச்சு வந்தாலும் அவனை சும்மா விட மாட்டேன்டா. டேய் நீ அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதடா, எனக்கு தந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுடா அவனுங்க. அவனுக்கு மட்டும் என்னை ஃப்ரெண்டாக பார்க்க மாட்டான், நான் மட்டும் என்ன அவனுங்களை ஃப்ரெண்டாக பார்க்கணும்.
டேய் சத்யா, டேய் சத்யா என்னடா ஆச்சு சத்யா? டேய் சத்யா, டேய் சத்யா என்னடா ஆச்சு? ஹலோ, அப்புறம் என்னாச்சு? அப்போது அந்த வயசில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தேன். அப்புறம் நான் தான் கொலை பண்ணேன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறது கூட அப்போ எனக்கு யாரும் இல்லை. இங்கே பாரு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காது. இன்னொரு வாட்டி உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன். எங்கே இது சொன்னதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போடியோன்னு நினச்சி தான் இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. என்னை கழட்டி விட பிளான் பண்ணுறியா மவனே? இது வரைக்கும் இல்லை. ஆனால் என்ன ஆனா? என்னை விட்டு போகணுன்னு நினச்ச மாவனை கொன்றுவேன். இந்த விஷயத்த நானும் கிட்ட சொல்லாமலே இருந்திருந்தா, சப்போஸ் அவளுக்கே ஒரு நாள் இந்த விஷயம் தெரியும் போது அப்போவும் என்னை லவ் பண்ணியிருப்பாளான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நமக்கு உண்மையாக இருக்கவங்க கிட்ட நம்மளும் உண்மையாக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சத்யா இன்னும் உயிரோடு தான் இருக்கான்.